இந்த ஆட்டுக்கடை பார்க்கிறது வரையிலும் ஆபிரகாம் ஆண்டவரை பார்க்கல, ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த பிரயாணத்தின் ரிசல்ட் என்ன தெரியுமா? ஆபிரகாமும் ஆண்டவரை பார்க்கிறான், ஆண்டவரும் ஆபிரகாமை பார்க்கிறார். அவர் வெளிப்படுகிறார். இப்படி கர்த்தர் வெளிப்பட்டதை ஆபிரகாம் பார்க்க காரணம் 2 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். 1, அவர் காண்பித்தபடி நடந்தான். 2, அவர் கற்பித்தபடி நடந்தார். யாருக்கு அவர் வெளிப்படுவார் என்றால், யாருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்றால், அவர் காண்பிக்கிறபடி நடக்கிறவர்களுக்கும் அவர் கற்பிக்கிறபடி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். இங்கே 2வது வசனத்திலே வாசிக்க கேட்டோம். அவர் ஒரு சோதனை அனுமதிக்கும் போது அங்கே தெளிவாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல். அப்ப அங்க நிறைய மலைகள் இருக்குது. அதுல ஏதோ ஒரு மலை என்று சொல்லாமல் குறிப்பிட்ட ஒரு மலையை காட்டுகிறார். அந்த மலையில போய் நீ எனக்காக தகன பலியாக பலியிடு என்றார். இந்த வார்த்தைக்கு நல்ல கவனிங்கள். கர்த்தர் தியானிக்க வைத்தது போல நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மிடத்தில் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை சரியா கேட்டு செய்கிறதுல ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்கும். நான் என்ன செய்யணும், என் ஒவ்வொரு நாள், இது ஒரு நாள் கேட்டு செய்வதல்ல, இது ஒவ்வொரு நாள் கேட்டு செய்ய வேண்டிய வாழ்க்கை. யாருக்காக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார் தெரியுமா? எதையோ செய்கிறவர்கள் வாழ்க்கையில் அல்ல, தேவன் சொல்லுவதை கேட்டு செய்கிறவர்கள் வாழ்க்கையில. இந்த காரியத்தை முன்வைத்து இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறேன். சபைகள் ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தில் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். அவர் காணப்படுவார்னு சொல்லி நம்பி அவர் எனக்கு காணப்படாமல் போய்விட்டார் என்றால் என்னை விட ஏமாளி வேற யாருமே கிடையாது. அவர் காணப்படுவார். ஆனால் காணப்படுவதற்கு தான் நான் சொன்னேன், அவர் காணப்படுவதற்கு நான் அவரிடத்தில் காணப்படணும். அதற்கு ஏதோ ஒரு வழியில் நடந்தால் அல்ல, அவர் சொல்லும் வழியில், அவர் காண்பிக்கிற வழியில். அவர் எனக்காய் காணப்பட வரும்போது அவர் என்னை எப்படி பார்க்க விரும்புகிறாரோ அப்படி நான் நிற்கணும்.